அப்படிங்கிற சேனலோட அரசியல் பிழைத்தோருக்குன்னு ஒரு ஷோ. பயங்கரமான ஷோங்க, ரொம்ப அருமையான ஷோ, இப்போதைக்கு ரொம்ப தேவையான ஒரு ஷோ. அதுல இது 2வது பேட்ச் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசுறாங்க, பெரிய புள்ளிகள் எல்லாம் தான் பேசுறாங்க. அட நம்ம வானதிக்கா கூட பேசி இருந்தாங்க, அதுல அவங்களும் நல்லா தான் பேசியிருந்தாங்க. அதுல நம்ம அருள்மொழி அம்மா பேசியிருக்காங்க. அப்போ மாணவர்களோட கேள்வி கொஸ்டின் கேட்கிற டைம்ல ஒரு மாணவர் அழகான கேள்வி கேட்கிறாரு, ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ளேயே பல முறை வந்த கேள்வியும் கூட. பண்ண முடியல. கல்லூரிக்கு வந்தா நான் கல்லூரியில ஒரு கட்சி சார்ந்த ஒரு இயக்கத்தை, மாணவர் இயக்கத்துல நான் சேர்ந்தேன். ஆனா அந்த இயக்கத்துல சேர்ந்திருந்த ஒரே காரணத்தினால என்னால கல்லூரி தேர்தல்ல, கல்லூரி நடத்தப்படுற தேர்தல்ல என்னால நிக்க முடியல. என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் அந்த இயக்கத்துல சேர்ந்திருந்தேன் அப்படின்னு. 2000ல இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எலெக்ஷன்ஸ் நடக்கிறது இல்ல. இது இன்டைரக்டா ஒரு மாணவர்ல இருந்து லீடர்ஸ் எமர்ஜ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயோ, இல்லைன்னா மாணவர் அரசியல் படுத்தக்கூடாது, அவங்க படுத்துட்டா கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயோ, ஏதோ ஒரு ரீசன்னால குழந்தைய கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி நீங்களே எலெக்ஷன்ஸையும் பேன் பண்ணிட்டு எங்களை அரசியல் படுத்தாம ஆக்கிட்டு இப்ப நீங்க தற்கொலையா இருக்கீங்களே, ஏன் தற்கொலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க கேள்வியில இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். நான் அதான் சொன்னேன், நாங்க பேசுறதை விட நீங்க பேசினா நாங்க நிறைய கத்துக்க முடியும் அப்படிங்கிறது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நான் உங்களையோ இல்ல யாரையுமோ, இந்த சின்ன பையங்களை பொண்ணுங்களை கூட தற்கொலைன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அவங்கள இயக்குகிற தலைவர்களை கூட சமயத்துல கோபத்துல சொல்லுவேன். ஆனா சித்தாந்தத்தை எங்களுக்குள்ள விதைக்காம எங்களை தற்கொலைன்னு சொல்றதுல என்ன விதத்துலங்க நியாயம்? எங்க அருள்மொழி அம்மா தெளிவா சொன்னாங்க, நீங்கெல்லாம் தற்குறிகள் கிடையாது, உங்களை தற்குறிகள்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. உங்களை எல்லாம் தற்குறின்னு சொல்லவே இல்ல, உங்களை வழி நடத்துற தலைவர்களை தான் கோவத்துல நாங்க தற்குறின்னு சொல்லியிருப்போம். அது அம்மா கோவத்துல சொன்னாலுமே நிதானமா தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தற்குறிக தான். அந்த தற்குறிகளை நீங்க ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்களா? உங்களை எல்லாம் என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க. உங்களை யாரும் தற்குறிகள்னு சொல்லல, ரசிகர்கள்னு சொல்லல, தொண்டர்கள்னு சொல்லல. தலைவரை தற்குறின்னு சொன்னா எங்களை சொன்ன மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்குத்தான் அம்மாவோட பதில். அம்மா தெளிவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, கும்பல் வந்தால் நெரிசல் வரும், கூட்டம் வந்தா நெரிசல் வரும்னு சொல்லல, கும்பல் வந்தால் நெரிசல் வரும்னு சொன்னாங்க. கும்பல்கள் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க. மெக்கா போற வழியில வரும், கோவிலுக்கு போற வழியில வரும், அப்புறம் நம்ம சினிமாக்கு போற வழியில வரும். நாங்களும் குழந்தைங்களா இருக்கும் போது எங்களையும் கூட்டங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. சமீபத்துல கூட பார்த்தங்க, ஒரு 2 வயசு பையன் பெரியாரோட பிறந்த நாள் அன்னைக்கு முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பெரியார்னா யாருன்னு தெரியாது, பெரியார் என்ன ஒண்ணாருன்னு தெரியாது. முன்னாடி பறை இசை பட்டைய கலப்புது, நடந்து வர பையன் நிக்க முடியாம ஆடிட்டு வரான். திரும்பி பார்த்தா பெரியார் போட்டோ இருக்கு, முன்னாடி பறை இசை அடிக்கிறாங்க. எனக்கு ஆட தோணுது, சந்தோஷமா ஆடிட்டு வந்தான். எந்த நெரிசலும் எந்த தடுமாற்றமும் இல்லாம அவன் சந்தோஷத்துக்கு அவன் ஆடிட்டு வரான். அவனை 10 பேர் போட்டோ எடுக்கிறாங்க. அவன் சொன்னானா தந்தை பெரியார் வாழ்கன்னு, சும்மா கைய தூக்கிட்டு வந்தான். அந்த குழந்தைய யாராவது தற்குறின்னு சொன்னாங்களா, பெரியார் தொண்டன் சொன்னாங்களா, பெரியார் வாரிசுன்னு சொன்னாங்களா? குழந்தைங்க அது வாட்டுக்கு ஒரு தனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணும். இதுக்கு பேரு கூட்டம்ங்க. இந்த மாதிரியான கூட்டத்துக்கு தான் அருள்மொழி அம்மா குழந்தையா இருக்கும் போதுல இருந்து போயிட்டு இருக்காங்களாமா. அந்த வயசுல எதுக்கு போனாங்கன்னே தெரியாது. வீட்டுல அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, தனியா விட்டுட்டு போக முடியாது, கூட்டிட்டு போவாங்க. ஏதோ மேடையில பேசிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு அந்த குழந்தை தூக்கம் வந்துச்சு, தூங்குச்சு. அந்த மாதிரி கூட்டத்துக்கு போற குழந்தைகள் தூக்கம் வந்தா தூங்கலாம். அன்னைக்கு அந்த கூட்டத்துல தூங்குற குழந்தைகள்ல ஒரு குழந்தைதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிற நம்ம அருள்மொழி அம்மா. என்னை கீழே தான் படுக்க வச்சிருப்பாங்க, ஆனா நடந்து போற மண்ணு கூட என் மேல விழுந்தது இல்ல. ஆனா கும்பல்ல இது நடக்காது. அதனாலதான் ஒரு பொண்ணு சொல்லுது, நான் கீழே விழுந்துட்டேங்க, நான் விழுந்தது கூட தெரியாம என் மேல ஏறி நின்னு அவனோட தற்குறி தலைவனை பாத்துட்டு இருந்தான். அந்த தற்குறிய பாத்துட்டு இருந்ததுனாலதான் இவனை தற்குறின்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இந்த தோழரை கேள்வி கேட்கும் போதே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு கல்லூரிகளிலும் தன்னுடைய சித்தாந்தத்தை வளர்ப்பதற்காக தனித்தனி அமைப்புகள் இருக்கு. அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் சமூக நீதியும் சமத்துவத்தையும் பேசிய சித்தாந்தங்கள். ஒண்ணு பெரியார் இயக்கங்கள், இன்னொன்னு அம்பேத்கர் இயக்கங்கள். சமீப காலத்துல அந்த மாதிரியான இயக்கங்கள் எங்கேயுமே பள்ளி கல்லூரிகள்ல இல்லவே இல்லை.
அது உண்மைதான். மீண்டும் திராவிட இயக்கங்கள் தன்னுடைய சித்தாந்தத்தை வளர்ப்பதற்கு பள்ளி கல்லூரிகளை பயன்படுத்தணும். இன்னொன்னு தெரியுமாங்க, இப்ப இருக்கிற பள்ளி கல்லூரிகள்ல எந்த ஃபங்க்ஷனுக்குமே அருள்மொழி அம்மா மாதிரியான கருத்தியல்வாதிகளை கூப்பிடுறதே கிடையாது. கோயம்புத்தூர்ல எல்லா காலேஜ்லயும் அண்ணாமலை அண்ணன் பேசியிருக்கிறாருங்க. ஆட சில காலேஜ்கள்ல சில்லற பையன் சீமான் கூட பேசியிருக்கான் தெரியும்ல. மாணவர்கள் மத்தியில் சில்லறையின் சிறப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கு பக்குன்னு இருக்கும். இந்த 2 பேரும் மாணவர்கள் கிட்ட என்ன பேச போறாங்க? அவ்வளவு ஏங்க, கடந்த 20-25 வருஷமா கல்லூரிகள்ல பூரா ஆக்டர்ஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கல்லூரி ஆண்டு விழானாலே கருத்தியல் விழாவாவே மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அது கலை நட்சத்திர விழாவா மாத்திட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பா திராவிட இயக்கத்தின் தோல்விதாங்க. இதெல்லாம் நம்ம ஒத்துக்கலைன்னா பேசி பிரயோஜனமே இல்ல. திராவிட இயக்கம்னு சொன்னது அன்னைக்கு அதிகமா ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிட்டு இருக்க. திமுகவுக்கும் இதுல பங்கு இருக்குது. தோழர் சொன்ன மாதிரி மீண்டும் கல்லூரி மேடைகள்ல கருத்தியல் புரட்சியை விதைக்க வைக்க வேண்டிய வேலை பெருசாவே நம்ம கையில இருக்கு. ஆட சமீப காலத்துல இப்ப ஆக்டர்ஸ் இவங்களை எல்லாம் தாண்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. இவருக்கு யூடியூப்லங்க 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவர் நின்னாலே எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாரும் கத்துவாங்க. அந்த தம்பியை பத்திரமா ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு 10-15 என்சிசி பிள்ளைங்களை நிக்க வச்சு படை சூழ கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் ஓடி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான கும்பலின் உச்சபட்ச தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா தற்குறி விஜய். அதனாலதான் அங்கெல்லாம் குட்டி குட்டி கும்பலா சேர்ந்துச்சு. விஜய் கிட்ட மொத்த கூட்டமும் சேர்ந்துச்சு. இன்னும் திராவிட இயக்கங்கள் ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயத்தை பத்தி தான் தம்பி அழகா கேள்வி கேட்டிருக்காரு. அருள்மொழி அம்மாவும் அதுக்கான உண்மையான நேர்மையான பதில ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. நான் இப்ப அருள்மொழி அம்மான்னு சொல்றதுக்கு காரணம் அன்பு இல்லைங்க, அறிவு. அதுலயும் மாணவர்களாகிய நீங்க எல்லாம் நிறைய கேள்விகள் கேளுங்க. அந்த கேள்வியில இருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அறிவின் ஆரம்பம். இன்னுமே அருள்மொழி அம்மா கத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கும்பல்கள் கிட்ட இருந்து இந்த பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு. அறிவின் உச்சத்துல இருக்கிற அம்மா ஒரு நாளும் இங்க யாரையும் பார்த்து தற்குறின்னு சொன்னதே இல்லைன்னு சொன்னாங்க. காரணம் உங்களை வழி நடத்துபவர்கள் சரியில்லை, அதனால நீங்க அப்படி இருக்கீங்க. சரி, இப்ப இயக்கங்கள் கிட்ட எல்லாம் நம்ம கேள்வி கேட்டாச்சு. மாணவர்களாகிய நாம எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒழுங்கா கேட்கலன்னு நினைச்சீங்கன்னா திருப்பி ஒரு தடவை அந்த கேள்வி கேட்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட இயக்கங்களின் தோல்வி மாணவர்களை நேரடியாக சந்திக்காம போனது. திமுக செய்த தவறு மீண்டும் மாணவர்களுக்கு மத்தியில் பெரியார வீரியமா கொண்டு போய் சேர்க்காம போனது. உடனே அதிமுகன்னு இங்க கேட்க வேணாம், அது வேற கட்சி, அதை பத்தி இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த பொறுப்பை சரிவர செய்யல. இவங்க எல்லாருமே மக்கள் மத்தியில வந்துட்டாங்க, ஆனா மாணவர்கள் மத்தியில போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்படி எல்லாரும் தங்களுடைய பொறுப்பா செய்யாம உள்ள போக முடியாம போனதுனாலதான் சில கவர்ச்சி தற்குறிகள்லாம் மாணவர்கள் மத்தியில போய் கண்டமேனிக்கு பேச ஆரம்பிக்குது. சரி, இப்ப அடுத்தது மாணவர்களாகிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. நல்லா கேட்டுக்கோங்க மாணவர்களே. எந்த வீட்டுல 2 வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அந்த குழந்தைங்க எல்லாம் மிக சிறப்பா படிச்சு முன்னேறி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கல்விதான் நம்ம கையில் எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம்னு. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு புதுசா போற விஷயம். ஏன்னா வறுமையும் கல்லாமையும் அவங்க கூடயே இருந்த விஷயம் தானே. மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அப்பாக்கள் எல்லாம் அரசு கொடுத்த வாய்ப்பை வச்சு ஓரளவுக்கு படிச்சுட்டாங்க. யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சு பெரிய இடத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசு பள்ளி மேல இருந்த கோபம் என்ன தெரியுமா? சோத்துக்கு வழி இல்லாத என் அப்பன் என்ன கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல சேர்த்திட்டான், எனக்கு சோத்துக்கும் வழி வந்துருச்சு சாத்துக்கும் வழி வந்ததுனால என் பிள்ளைய கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல தான் சேர்த்துவேன். ஏன்னா அண்ணன் படிச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்பன் படிச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி அந்த அப்பா கிட்ட யாரோ சொல்லி இருக்கிறாங்க, நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல, காசு இருக்குதுல்ல, கல்வியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. மாணவர்களே, இப்ப இந்த ரீசன்ட் பீரியட்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல கட்டண கொள்ளையின அடிக்கிறாங்க, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு தனியார் கல்விய பத்தி பயங்கரமா தப்பா பேசிட்டு இருக்காங்க. கல்விய பத்தியே தப்பா பேசுற நிலைமைக்கு வந்தாச்சு இந்த சீமான் கோஷ்டிக கூட சேர்ந்து. நமக்கு தனியார் கல்வி கொடுத்தாலும் சரி,
இல்ல அரசு கல்வி நம்ம கொடுத்தாலும் சரி, அது மேல காழ்ப்புணர்ச்சி இந்த சமூகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். சாரி, இந்திய சமூகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த தலை 3% காலை பார்த்து சொல்லும், உனக்கெல்லாம் எதுக்குடா கல்வி அப்படின்னு. அப்புறம் கெண்டக்காலு கணுக்கால பார்த்து சொல்லும், உனக்கெல்லாம் எதுக்குடா கல்வின்னு. கணுக்காலு பாதத்தை பார்த்து சொல்லும், உனக்கெல்லாம் எதுக்குடா கல்வின்னு. இதெல்லாம் கேட்ட பாதம் எனக்கு எதுக்குடா கல்வின்னு தன்னைத்தானே பேசிக்கும். நம்ம கல்விக்கு எதிராகவும் அறிவுக்கு எதிராகவும் பெரும் சூழ்ச்சி இந்த இந்தியா நடத்திக்கிட்டே இருக்கும். இதுல விஜய கூட்டிட்டு வந்து வெற்றி நாயகன்னு காட்டும், சீமான கூட்டிட்டு வந்து சிறப்பானவன்னு காட்டும். சரியான தத்துவத்தை நம்ம தேடி புரிஞ்சுக்க முடியும். நம்ம தேடுறதும் இல்ல, புரிஞ்சுக்கிறதும் இல்ல. ஏன்னா நமக்கு 5 வேளை சோறும் 12 வேளை ட்ரெஸ்ஸும் 30 வேளை செருப்பும் கன்ஃபார்மா கிடைக்குது. அதனாலதான் நம்ம நினைச்சுக்கிறோம் தலைவா வா, செல்ற பையனே வான்னு. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் தற்குறின்னு சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் நம்ம இந்த தோழர் தெளிவா கேக்குறாருல, எனக்கு சித்தாந்தத்தை கொடுக்காம என்ன ஏன் நீங்க தற்குறின்னு சொல்றீங்க, அதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேக்குறாருல. என்ன ஏன் தற்குறின்னு சொல்றீங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் கேள்வியோட கோபமும் வருதோ அவங்கெல்லாம் சித்தாந்தத்தை தேடி வாங்க. எதுக்கு சித்தாந்தத்தை தேடி நம்ம போகணும்? நமக்கு தான் கையிலேயே இருக்கு. அருள்மொழி அம்மா பேசுறாங்க, மதிவதனி தோழர் பேசுறாங்க, மதிமாறன் தோழர் பேசுறாங்க, சுபவி ஐயா பேசுறாங்க, ஓவியா அம்மா பேசுறாங்க, ஆசிரியர் வீரமணி பேசுறாரு, அண்ணன் ராசா, ஆலுஷா நவாஸ், அப்புறம் நம்ம திருமாவளவன் பேசுறாரு. இவங்கெல்லாம் சமூக தலைவர்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சமூக தலைவர்கள்ல நான் மிஸ் பண்ண தலைவர்கள் பேரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சமூக தலைவர்களை தாண்டி கலைக்குள்ள வந்தோம்னா, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சினிமாக்குள்ளேயே வருவோம். மாரி செல்வராஜன் ஒருத்தர் சித்தாந்தத்தை அப்படி பேசுவாரு, அத கேளுங்க. ரஞ்சித் அவர்கள் சொல்றத கேளுங்க, நம்ம இயக்குனர் ராம் சொல்றத கேளுங்க. இப்ப ரீசெண்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அரசு சார்பில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இல்லைங்க, அதுல பேசின ஒவ்வொரு கலைஞர்களுடைய வார்த்தையும் கேளுங்க. நமக்கு சமூகத்தையும் கலையையும் பிரிக்கவே முடியாம இருந்ததுக்கு காரணம் இந்த சமூகத்தை கலை அப்பட்டமா காமிச்சு. நடிகவேல், எம்.ஆர். ராதா, கலைஞர் மு. கருணாநிதி, அன்னைக்கு இருந்த பெரியாரியவாதிகள் எல்லாருமே சினிமால தான் இருந்தாங்க. அந்த கலையினுடைய வெற்றி தான் தமிழ்நாட்டை தலை நிமிர வச்சுது. அந்த கலைக்குள்ள சில கலைகளும் வந்துச்சு. அந்த கலைகளை தான் நீங்க தளபதி அப்படி இப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சீங்க. அந்த தளபதி தான் இப்ப உங்களை எல்லாம் தற்குறியா மாத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க தற்குறியாவே இருக்கணுமா, சித்தாந்தத்தை நோக்கி வரணுமா? நம்ம சித்தாந்தத்தை நோக்கி போவோம். சித்தாந்த தலைவர்கள் நம்மளை எல்லாம் வழிநடத்த தயாரா நிக்கிறாங்க. அதுல முன்னாடி நிக்கிறவரு தான் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேடம் ஓட்டுக்கு வந்திருக்கிறார் இல்லங்க, அவருதான் நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த 2 பேர்த்தோட தலைமையில தமிழ்நாடு தலை குனியாது, தலை நிமிர்ந்தே நிற்கும். நாமும் இந்த தலைமையின் பின்னால் அணிவகுத்து நிற்போம் புன்னகையோடு. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.